கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் கூட யாக்கோபு 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து நாம் தியானிப்போம். உங்களுக்குள்ளே யுத்தங்களும் சண்டைகளும் எதனால் வருகிறது? உங்கள் அவயங்களில் போர் செய்கிற இச்சைகளினால் அல்லவா? இங்கே பார்க்கும் பொழுது உங்களுக்குள்ளே யுத்தங்களும் சண்டைகளும் எதனால் வருகிறது? உங்கள் அவயங்களில் போர் செய்கிற இச்சைகளினால் அல்லவா? நீங்கள் இச்சித்தும் உங்களுக்கு கிடைக்கவில்லை, நீங்கள் கொலை செய்தும் பொறாமை உள்ளவர்களுமாயிருந்து அடையக்கூடாமல் போகிறீர்கள். நீங்கள் சண்டை யுத்தம் பண்ணியும் நீங்கள் விண்ணப்பம் பண்ணுகிறதினால் உங்களுக்கு சித்திக்கிறதில்லை. நீங்கள் விண்ணப்பம் பண்ணியும் உங்கள் இச்சைகளை நிறைவேற்றும்படி செலவழிக்க வேண்டும் என்று தகாத விதமாய் விண்ணப்பம் பண்ணுகிறபடினால் பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிறீர்கள். விபச்சாரரே, விபச்சாரிகளே, உலக சிநேகிதம் தேவனுக்கு விரோதமான பகை என்று அறியீர்களா? ஆகையால் உலகத்துக்கு சிநேகிதனாய் இருக்க விரும்புகிறவன் தேவனுக்கு பகைஞனாய் இருக்கிறான். அல்லேலூயா, அல்லேலூயா. நமக்குள்ள யுத்தங்கள் சண்டைகள் எதனால் வருகிறது? எப்பயாவது நம்ம யோசிச்சு பார்த்துருக்கிறோமா? எதனால நம்முடைய வாழ்க்கையில சண்டை வருகிறது? எதனால யுத்தம் நம்முடைய வாழ்க்கையில வருகிறது? எதனால நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற சமாதானம் தொலைந்து விடுகிறது? எதனால் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற மகிழ்ச்சி தொலைந்து விடுகிறது என்பது என்னைக்காவது யோசித்திருக்கிறோமா? நிறைய பேர் சண்டை போட்டுருவாங்க. ஆனால் அந்த சண்டை எதனால் வந்தது? எதனால யுத்தங்கள் வந்தது? கொஞ்சம் நீங்க நிதானமாய் அமர்ந்து யோசிப்பீர்களானால் உங்களுக்கு ஈஸியாக சுலபமாக விடையை நீங்கள் அறிந்து கொள்ளலாம். கரெக்ட்? ஆனா இங்க வேதத்துல சொல்றாரு, சண்டையும் யுத்தமும் எதனால் வருகிறதுனா நம்முடைய அவயங்களிலே போர் செய்கிற இச்சை. இச்சை யாருக்கு சொந்தமானது? சாத்தான். அப்ப சாத்தான் எப்படியாவது நமக்கு விரோதமாக நம்முடைய அவயங்களிலே தொடர்ந்து அவன் போர் செய்து கொண்டே இருக்கிறான். எப்படியாவது இவனை வீழ்த்த வேண்டும், எப்படியாவது இவனை சாய்க்க வேண்டும், எப்படியாவது இவனை தேவனுடைய சமூகத்திலிருந்து பிரிக்க வேண்டும் அப்படின்னு ஒரு பக்கம் நம்முடைய அவயங்களிலே சத்ருவானவன், பிசாசானவன் போர் செய்து கொண்டே இருக்கிறான். நம்மை வீழ்த்த வேண்டும் என்று சொல்லி யாரோடு யுத்தம் செய்கிறான் என்று சொன்னால் நம்மோடு கூட பிசாசு யுத்தம் செய்கிறான். அவர் சொல்றாரு, நீங்கள் அவ்வளவு இச்சித்தும் உங்களுக்கு எதுவுமே வாய்க்கலையே, கிடைக்கலையே, உடைய ஜெபமே தவறா இருக்குதே, உடைய விண்ணப்பமே தவறா இருக்குதே. காரணம் உங்களுடைய ஜெபம் எதுவுமே சரியா இல்லையே. காரணம் என்ன? 4வது வசனத்துல சொல்றாரு, உலக சிநேகிதம் தேவனுக்கு விரோதமான பகை. என்ன சொல்றாரு? உலக சிநேகிதம் தேவனுக்கு விரோதமான பகை. உலகத்துக்கு சிநேகிதனாய் இருக்க விரும்புகிறவன் தேவனுக்கு பகைஞராய் இருக்கிறான். ஆண்டவருக்கே அவன் பகைஞரா மாறிடுறான். உலக சிநேகிதம் 1 யோவான் 2ஆம் அதிகாரத்துல 15, 16, 17 வசனங்களிலே நீங்கள் வாசிப்பீர்களானால், உலகமும் உலகத்தில் உள்ளவைகளும் அன்பு கூறாதிருங்கள். ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனிடத்தில் பிதாவின் அன்பு இல்லை. ஏனெனில் மாமிசத்தின் இச்சை, கண்களின் இச்சை, ஜீவனத்தின் பெருமையாகிய உலகத்தில் உள்ளவைகள் எல்லாம் பிதாவினால் உண்டானவைகள் அல்ல. நல்ல கவனிங்க, இதெல்லாமே பிதாவினால் உண்டாகவில்லை, அவைகள் உலகத்தினால் உண்டானவைகள். உலகமும் அதன் இச்சையும் ஒளிந்து போகும் என்று சொல்ற. உலகமும் ஒரு நாள் ஒளியும், உலகத்தின் இச்சையும் ஒரு நாள் ஒளியும். ஒரு நாள் சத்ரு வீழ்த்தப்படுவான்.
சத்ரு தோற்கடிக்கப்பட்டவன். அவருடைய நாசின் சுவாசத்தினால் கடைசி யுத்தத்திலே அவனை அடித்து அவனை பாதாளத்திலே சங்கிலியிலே கட்டி வைத்து அவரை சுவாசத்தினால் அழிப்பார் என்று வேதம் சொல்லுகிறது. பிசாசு நம்முடைய அவயங்களிலே எப்படியாவது நம்மளை வீழ்த்த வேண்டும் என்று நம்மளோடு யுத்தம் செய்து கொண்டே இருக்கிறான். நல்லா கவனிக்கணும், பிரசங்கத்தை கவனிக்கணும். நீங்கள் ஆவியிலே வளர வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். ஆவியிலே நீங்கள் வளர்ந்து கனி கொடுக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். பரிசுத்த ஆவியானவர் நம்மளை நடத்த விரும்புகிறார். அதே சமயத்தில் பிசாசு எப்படியாவது நம்மை வீழ்த்த வேண்டும், எப்படியாவது நம்முடைய சரீரத்துக்கு விரோதமாய் அவன் போர் செய்து நம்மளை இந்த உலகத்திலே இழுக்க வேண்டும், இந்த உலகத்துக்குள்ளாக நம்மளை தள்ள வேண்டும் என்று நம்மோடு கூட அவன் யுத்தம் செய்து கொண்டே இருக்கிறான். நீங்க வாசிப்பீர்களானால் ரோமர் 7ஆம் அதிகாரத்தில் 23வது வசனத்திலிருந்து நீங்க வாசிச்சு பாருங்க. அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன சொல்றாரு, என்ன சொல்ல வர்றார்? வாசிங்க. ஆகிலும் என் மனதின் பிரமாணத்துக்கு விரோதமாய் போராடுகிற வேறொரு பிரமாணத்தை என் அவயங்களில் இருக்க காண்கிறேன். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு, நான் தேவனுக்காக நான் வாழ விரும்புறேன், ஆனால் எனக்கு விரோதமான ஒரு பிரமாணம் என்னோடு கூட என்ன செய்து என் அவயங்களில் இருக்க காண்கிறேன். வாசிங்க. அது என் அவயங்களில் உண்டாயிருக்கிற பாவ பிரமாணத்திற்கு என்னை சிறையாக்கி கொள்ளுகிறது. கவனிங்கள், என்னை எப்படியாவது ஒரு பாவத்துக்குள்ளாக என்னை சிறையாக்க வேண்டும். பிசாசனுடைய நோக்கம் எப்படியாவது ஒரு பாவத்துக்குள்ளாக இவனை தள்ள வேண்டும், ஏதோ ஒரு பாவத்துக்கு இவனை அடிமையாக்க வேண்டும், ஏதோ ஒரு காரியத்துக்கு இவனை அடிமையாக்க வேண்டும் என்று பிசாசு நம்முடைய அவயங்களிலே அவன் போர் செய்து கொண்டே இருக்கிறான். யாருக்கு? விசேஷமாய் ஜெபிக்கிறவர்களுக்கு விரோதமாய், தேவனை தேடுகளுக்கு விரோதமாய், கர்த்தருக்காக நிற்கிறவர்களுக்கு, பரிசுத்தமாய் வாழக்கூடியவனுக்கு விரோதமாய், உண்மையாக ஊழியம் செய்கிறவனுக்கு விரோதமாய், உண்மையாக தேவனுக்காக சாட்சியாய் இந்த உலகத்தில் உபத்திரவங்களை சகித்து அவருக்காய் கனி கொடுக்கிறவனுக்கு விரோதமாய் பிசாசு எழும்பிக் கொண்டிருக்கிறான். ஒரு கூட்டம் எழும்பிக் கொண்டிருக்கிறது. அது மனுஷிக கூட்டமா இருக்கலாம், அது பிசாசின் கூட்டமா இருக்கலாம், அது பிசாசினுடைய தந்திரங்களா இருக்கலாம். நம்மை வீழ்த்த வேண்டும் என்று சொல்லி நமக்கு விரோதமாய், நம்முடைய சரீரத்துக்கு விரோதமாய் ஒரு யுத்தம் நடந்து கொண்டே இருக்கிறது. பவுல் சொல்லுகிறார், வாசிங்கள். நிர்பந்தமான மனுஷன் நான். இந்த மரண சரீரத்திலிருந்து யார் என்னை விடுதலையாக்க முடியும்? ஒரு நாள் இந்த சரீரம் மரிக்க போகிறது, ஆத்துமா மரிக்காது. இந்த சரீரம் ஒரு நாள் மரிக்கதான் போகிறது, அடக்கம் செய்யப்பட போகிறது, மண்ணுக்கு மண்ணாக மாற போகிறது. ஆனால் ஆத்துமா அழியாதது, ஜீவன் அழியாதது. அவர் சொல்றாரு, இந்த மரண சரீரம், இதுக்கு பேரு மரண சரீரமா பவுல் வச்சிருக்கிறார். இந்த சரீரத்துக்கு என்ன பேரு? மரண சரீரம். இந்த மரண சரீரத்துக்கு யார் என்னை விடுதலையாக்க முடியும்? அநேகருடைய வாழ்க்கையில விசேஷமாக ஜெபிக்கிறேன், ஆராதிக்கிறேன், ஆண்டவரை தேடுகிறேன், அபிஷேகம் பெற்றிருக்கிறேன் என்று நினைத்து கொண்டிருக்கிறவர்களுக்கு இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், உங்களுக்கு விரோதமாக, உங்கள் சரீரத்துக்கு விரோதமாக ஒரு இச்சை போர் செய்து கொண்டிருக்கிறது. உங்களை வீழ்த்த வேண்டும் என்று, உலகத்தில் தள்ள வேண்டும் என்று, உலகத்துக்கு சிநேகிதனாக்க வேண்டும் என்று, உலகம் உங்களை எப்படியாவது தன் பக்கம் இழுத்துக் கொள்ள வேண்டும் என்று பிசாசு அநேக காரியங்களை கடைசி நாட்களிலே வழிவகுத்துக் கொண்டிருக்கிறான். இன்றைக்கு அநேகருடைய கையிலே இந்த செல்போன் இருக்கிறது. என்றைக்கு செல்போன் மனிதனுக்குள்ளாக தொழில் புரட்சி என்று வந்ததோ, இன்றைக்கு செல்போன் என்னைக்கு அவனுடைய கையிலே வந்ததோ, அந்த செல்போனால் எனக்கு பிரயோஜனம் இருக்கிறது என்று ஒருவர் சொல்ல முடியுமா? கிடையாது. அந்த செல்போனால் உங்களுடைய பாவ வாழ்க்கையில் நீங்கள் விழுந்திருப்பீர்கள். அந்த செல்போனினால் நீங்கள் தவறானவைகளை பேசியிருப்பீர்கள். அந்த செல்போனினால் நீங்கள் தவறானவைகளை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். இன்னைக்கு செல்போனால் நமக்கு எந்த விதமான பிரயோஜனமும் இல்லை. இன்னைக்கு செல்போன் வந்ததுக்கு அப்புறம் 24 மணி நேரமும் யூடியூபை பார்க்கிறவர்கள், வாட்ஸ்அப்பை பார்க்கிறவர்கள், எப்பவுமே செல்போனுக்கு அடிமையானவர்கள்.
இன்னைக்கு பிசாசு உன்னோடு கூட உனக்கு விரோதமாய் போர் செய்து தொலைபேசிக்கு உன்னை அடிமையாக்கி விட்டான். கரெக்டா இல்லையா நான் சொல்றது? தொலைபேசிக்கு இன்னைக்கு அடிமையாக்கி, இன்றைக்கு தூங்கி எழுந்த உடனே மொபைல், ஜெபிக்கிறது இல்ல, பைபிள் எடுக்கிறது கிடையாது, பாத்ரூம்குள்ள மொபைலை தூக்கிட்டு போறாங்க. கேட்டா அவ்வளவு அடிமை, பாத்ரூமுக்கு மொபைலை தூக்கிட்டு போறாங்க, தூக்கத்துல பக்கத்திலே வச்சுக்கிறாங்க. நீ மொபைலுக்கு அடிமையாகாத மனுஷர்கள் யாரும் இல்லை. ஒரு ட்ரெயின்ல போனா எல்லாரும் மொபைலுக்கு பார்த்துட்டு இருக்கிறாங்க, குழந்தை விட்டுறாங்க. நீங்க ஒரு குழந்தை ட்ரெயின்ல இருந்து தவறி விழுந்து விடுகிறது, தாய் பார்க்கவில்லை, தவழ்ந்து போய் கீழே விழுந்து விடுகிறாள், மொபைலுக்கு அடிமையாக்கப்பட்டாள். இன்றைக்கு மொபைல் அநேகருடைய வாழ்க்கை எப்படியோ ஒன்று. சாத்தான் உன்னை உலகத்திலே வீழ்த்த வேண்டும் என்று, சாத்தானு நீ எப்படியாவது நீ பாவத்தில் விழ வேண்டும் என்று, உன்னை எந்த விதத்திலே உன்னை தந்திரமாய் பிடிக்கலாம் என்று சாத்தான் உனக்கு விரோதமாய், உன் சரீரத்துக்கு விரோதமாய் போர் செய்து கொண்டிருக்கிறான். அந்த போர்ல நீங்கள் வெல்ல வேண்டுமே ஒழிய அவன் வெல்ல கூடாது. நீங்கள் ஜெயிக்க வேண்டுமே ஒழிய அவன் ஜெயிக்க கூடாது. அவர் சொல்ற, நிர்பந்தமான மனுஷன் என்னை யார் என்னை விடுதலையாக்க முடியும்? உன்னை விடுதலையாக்க இயேசு உண்டு, உன்னை விடுவிக்க இயேசு உண்டு, இந்த போரில் இருந்து உன்னை தூக்க இயேசு உண்டு, இந்த இச்சையிலிருந்து வாழ்க்கையிலிருந்து உன்னை தூக்க இயேசு உண்டு. ஆனா இன்னைக்கு வேதம் சொல்லுது, என்ன சொல்றாரு? நீங்கள் உலகத்துக்கு சிநேகிதனாய் இருக்க விரும்புகிறேன். உங்கள் அவையங்களிலே போர் செய்கிற இச்சைகளினால் அல்லவா உங்கள் சண்டைகளும் யுத்தங்களும் சமாதானமும் தொலைந்து விடுகிறது. அப்படின்னா உங்கள் சரீர 3 காரியங்களை உலகத்தில், ஒன்று கண்களின் இச்சை, இரண்டாவது மாம்ச இச்சை, ஜீவனத்தின் பெருமை. பிசாசு 3 வச்சு இன்னைக்கு உன்னை போர் செய்யறான். உன்னை கண்ணுனால உன்னை எப்படியாவது இந்த உலகத்தில் வீழ்த்த பார்க்கறான். ஃபர்ஸ்ட் ஆதாம் ஏவாள் விழுந்தது காரணமே, ஏவாள் விழுந்ததே கண் இச்சிக்கப்படத்தக்க ஒரு பழத்தை அவள் கண்டாள். கண்களுக்கு அதை அழகு காக்குனா, நீங்கள் அழகை காட்டி நீங்கள் அநேகர் பாவத்துக்குள்ளே விழுந்து விடுகிறார்கள். நீங்கள் அநேகர் தேவனை விட்டு விலகி விடுகிறார்கள். சிம்சோன் கர்த்தருக்கு பிரியமானவர், தேவன் அவனை அபிஷேகம் பண்ணினார், அவனுக்கு ஒரு பிரதிஷ்டை வாழ்க்கையை கொடுத்தார். ஆனால் அவன் பாவம் செய்து விழுந்த போது தேவனுடைய அபிஷேகத்தையும் தேவனுடைய வல்லமையும் அவன் இழந்து போனான் என்று வேதம் சொல்லுகிறது. அப்படியானால் கண்களின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை, மாம்சத்தின் இச்சை. இந்த மாம்சம் விரும்புகிறதை செய்ய ஆரம்பிக்கும். இந்த மாம்சம் மனசு விரும்புகிறதை செய்ய வேண்டும் என்று சாத்தான் நம்மளை நிர்பந்திக்கிறான். கடைசி காலத்துல ஏதோ பைபிள வாக்குத்தத்தத்தை படிச்சோம், ஆண்டவர் ஆசீர்வதிப்பார்னு இல்லை. நீங்கள் வாக்குத்தத்தத்தின்படி அல்ல, இந்த வார்த்தையின்படி வாழுங்கள். வாக்குத்தத்தம் சுதந்திரமாய் மாறும், வாக்குத்தத்தம் உங்களுக்கு சொந்தமாய் மாறும் என்று வேதம் சொல்லுகிறது. அப்படியானால் 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 11வது வசனத்துல நீங்க யோசிச்சு பாருங்க, எடுத்து படிங்க. 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம், 11 வாசிங்கள். பிரியமானவர்களே, அந்நியரும் பரதேசிகளுமாய் இருக்கிற நீங்கள் ஆத்துமாவுக்கு விரோதமாய் போர் செய்கிற மாம்ச இச்சைகளை விட்டு விலகி புறஜாதிகள் மாம்ச இச்சையை விட்டு நீங்க விலகணும். என்ன செய்யணுமா? மாம்ச இச்சைகள். எதை விட்டு விலகணும்? மாம்ச இச்சைகள். அப்படின்னா நம்முடைய மாம்சமும் மனதை விரும்புகிறதை. இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை சபைக்கு போகாத அருமையான படம் போட்டிருக்கிறேன், பார்த்துட்டு இந்த மாம்சத்துல இச்சை பேசும். கரெக்ட்னு நீ உட்காந்துட்டுனா நீ மாம்சத்துக்கு அடிமை ஆயிட்ட. ஆனா நீ ஆவியினால அதை நீ ஜெயிக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஆவியினால நீ ஜெயிக்க வேண்டும். நீ ஃப்ரெண்ட்ஸ் கூப்பிடுறாங்க, நீ போயிட்டேன்னா மாம்சத்துல நீ விழுந்துட்ட. உனக்கு விரோதமாய் ஒரு போர் நடந்து கொண்டே இருக்கும். நீ ஜெபிக்க கூடாது, வேதம் வாசிக்க கூடாது. நீ பைபிள் படிக்கும் பொழுதுதான் ஃபோன் கால் வரும், நீ ஜெபிக்கும் பொழுதுதான் ஃபோன் கால் வரும், நீ ஆண்டவரை தேடும் போதுதான் ஃபோன் கால் வரும், நீ கர்த்தருக்காக நிற்கும் பொழுதுதான் தேவையில்லாத யுத்தங்கள், போர், இச்சைகள் உனக்குள்ளாக சத்துரு கொண்டு வரும். ஆண்டவர் சொல்றாரு, கண்களின் இச்சை விழுந்தவர்கள் ஏராளம். ஜீவனத்தின் பெருமை. சாத்தான் இன்னைக்கு இந்த உலகத்துல விழுந்தது, லூசிபர் விழுந்தது காரணமே பெருமை. தேவனோடு இருந்தவன், தேவனுக்காக அவன் ஆராதிக்கிற வீரனாய் இருந்தான். ஆனா அவனுக்குள்ள பெருமை வந்துச்சு. வாழ்க்கையில நான் ஒண்ணு சொல்றேன், ஆண்டவர் சொல்றாரு, நீங்கள் தாழ்மையாய் நடந்து கொள்ள வேண்டும். எப்படி நடக்கணுமா? நீங்க எப்படி நடக்கணுமா?
தாழ்மையாய் நீங்கள் நடக்க வேண்டும். நீங்கள் ஒருவரை ஒருவர் கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள், அப்போது உங்களை உயர்த்துவார் என்று வேதம் சொல்லுகிறது. பெருமையின் ஆவி, அநேகருக்குள்ள அந்த பெருமையின் ஆவி, இது போர். உங்களுக்குள்ள பெருமை ஆவி வந்துருச்சுன்னா உங்களுக்குள்ள இச்சை வேலை செய்யுதுன்னு அர்த்தம். உங்களுக்குள்ள சாத்தான் வேலை செய்யுதுன்னு அர்த்தம். உங்களுக்குள்ள பெருமை என்ன பெருமை? இது மரண சரீரம் என்று பவுல் சொல்லுகிறான். இந்த சரீரம் மரண சரீரம், நமக்கு விரோதமாக யுத்தம் செய்கிறது, போர் செய்கிறது. ஜீவனத்தின் பெருமை, அநேகருக்கு வரட்ட கௌரவம், அநேகருக்கு பெருமை. சாப்பாட்டு வழி இருக்காது பெருமை, ஒன்றுத்துக்குமே வழி இல்லாத பெருமை. இன்னைக்கு பெருமையினால் தேவனை இழந்தவர்கள் ஏராளம். இன்னைக்கு பெருமையினால் சபையை இழந்தவர்கள் ஏராளம். இன்னைக்கு பெருமையினால் நல்ல உறவுகளை இழந்தவர்கள் ஏராளம். இன்னைக்கு பெருமையினால் அநேக நட்புகளை இழந்தவர்கள் ஏராளம். இன்னைக்கு பெருமையினால வாழ்க்கை இழந்தவர்கள் ஏராளம். சாத்தான் உங்கள் அவயங்களிலே போர் செய்கிறான். பெருமை என்கிற காரியத்தை உனக்குள்ளே உண்டாக்குவான். ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். ஜீவனத்தின் பெருமை உலகத்தில் உண்டானவைகள். ஆண்டவர் சொல்றாரு, என்ன சொல்றாரு? 11வது வசனத்துல, சகோதரரே ஒருவருக்கு ஒருவர் விரோதமாய் பேசாதிருங்கள். ஒருவருக்கு ஒருவர் விரோதமாய் பேசாதிருங்கள். சகோதரனை விரோதமாய் பேசி தன் சகோதரனை குற்றப்படுத்துகிறவன் நியாய பிரமாணத்துக்கு விரோதமாய் பேசி நியாய பிரமாணத்தை குற்றப்படுத்துகிறான். நியாய பிரமாணத்தை குற்றப்படுத்துவாயானால் நீ நியாய பிரமாணத்தின்படி செய்கிறவனாயிராமல் அதற்கு நியாயாதிபதியாய் இருக்கிறார். நியாய பிரமாணத்தை கட்டளையிடும் ஒருவரே, அவரே ரட்சிக்க அழிக்கும் வல்லவர். மற்றவனை குற்றப்படுத்துவதற்கு நீ யார்? மற்றவனை குற்றப்படுத்துறதுக்கு நீ யார்? இன்னைக்கு பாவத்தினால ஒருவரை ஒருவர் குற்றப்படுத்துகிற ஆவிகள். ஏவாள் தவறு செய்த உடனே உன்னை யார் இப்படி செய்ய சொன்னதுன்னு ஆண்டவர் கேட்கும்போது, ஆதாம் கிட்ட கேட்கும், நீ கொடுத்த ஸ்திரியை குற்றப்படுத்துகிறான். ஸ்திரீ கிட்ட கேட்கிறார், நீ ஏன் இப்படி செய்தாய்? இல்லை, சர்ப்பம் என்னை வஞ்சித்தது. ஒருவர் மேல ஒருவர் குற்றம், போர், இச்சை உங்கள் வாழ்க்கையில் வந்துவிட்டால் ஒருவரை ஒருவர் குற்றப்படுத்துகிற ஆவி உங்களுக்குள்ளே வந்துவிடும். ஒருவருக்கு ஒருவர் விரோதமாய் பேசுகிற ஆவிகள் வந்துவிடும். பழி வாங்குற இருதயம் உங்களுக்குள்ளே வந்துவிடும். இது எல்லாம் சாத்தானுடைய கேரக்டர் உங்களுக்கு வந்துவிடும். யோசிங்கள், உங்களிடத்தில் என்ன கேரக்டர் இருக்கிறது? மற்றவனை குற்றப்படுத்துகிறாயா? மற்றவனை குறை சொல்லுகிறாயா? ஆண்டவர் சொல்றாரு, மற்றவனை குற்றப்படுத்துறது நீ யார்? Who are you? நீ யார் மற்றவனை குற்றப்படுத்துவதற்கு? உன்னுடைய வாழ்க்கை உலகத்தில் நீ எப்போ விழுந்தியோ அன்னைக்கே தேவன் உன்னை விட்டு விலகிவிட்டார். என்னை மாம்சத்தில் விழுந்தாயோ அன்னைக்கே தேவன் உன்னை விட்டு விலகிவிட்டார். என்னை நீ பெருமைக்குள்ளாய் விழுந்தாயோ அன்றைக்கு தேவன் உன்னை விட்டு விலகிவிட்டார். பெருமை ஆவி உனக்குள் வந்ததினால் பொறாமை ஆவி வந்தது, எரிச்சலின் ஆவி வந்தது, குற்றம் சாட்டுகிற ஆவி வந்தது. உனக்குள்ளே அவ்வளவு ஆவிகள் வந்து இன்னைக்கு இதெல்லாத்துக்கும் காரணம் நீ உன் வாழ்க்கை சரியில்லைன்னா உன்னை ஆளுகை செய்கிற குற்றப்படுத்துகிற ஆவி, உனக்குள்ள இருக்கிற பொறாமை ஆவி, உனக்குள்ள இருக்கிற எரிச்சலின் ஆவி. ஒருவன் வளர்ந்து விட்டானே, ஒருவன் நல்லா இருக்கிறானே, உன்னால ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. நீ தேவ பிள்ளையா இருந்தால் உனக்குள் சமாதானம் இருக்க வேண்டும் அல்லவா? நீ தேவனுக்குள்ளாக இருந்தால் பிறனை பார்த்து நீ குற்றப்படுத்த மாட்டாய் அல்லவா? பிறனை பார்த்து நீ சபிக்க மாட்டாய் அல்லவா? பிறனை பார்த்து நீ எரிச்சல் அடைய மாட்டாய் அல்லவா? இதெல்லாம் உனக்குள் இருக்கிறது என்றால் உனக்குள் என்ன ஆவி இருக்கிறது? உனக்குள் எப்படிப்பட்ட ஸ்பிரிட் இருக்கிறது? உனக்குள்ள என்ன மாதிரி ஆவிகள் செயல்படுகிறது? உனக்குள்ளாக போர் செய்கிற இச்சைகளினாலே நீ யுத்தத்தையும் சண்டையும் அனுபவித்துக் கொண்டிருக்கிறாய். நீ ஜெபிக்கிறது உனக்கு கிடைக்காமல் போகிறது என்று வேதம் சொல்லுகிறது. நீங்கள் இச்சித்தும் உங்களுக்கு கிடைக்கவில்லை. நீங்க ஆசைப்படுறீங்க, ஆனா உங்களுக்கு கிடைக்கலையே. நீங்கள் கொலை செய்தும் பொறாமை உள்ளவர்களுமாயிருந்து அடையக்கூடாமல் போகிறீர்களே. பொறாமை இருக்குது, ஆனால் நீங்கள் பெற்றுக்கொள்ளவில்லையே. நீங்கள் சண்டையும் யுத்தம் பண்ணியும் நீங்கள் விண்ணப்பம் பண்ணாமல் இருக்கிறதினால் உங்களுக்கு சித்திக்கிறதில்லை. நீங்கள் விண்ணப்பம் பண்ணியும் உங்கள் இச்சைகளை நிறைவேற்றும்படி செலவழிக்க வேண்டும் என்று தகாத விதமாய்
விண்ணப்பம் பண்ணுகிறபடினாலே பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிறீர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் சொல்லுகிறது. என்ன சொல்லுகிறது என்று சொன்னால், எடுத்தவர்கள் வாசியுங்கள். 1 யோவானின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 14வது வசனத்திலே, நாம் எதையாகிலும் அவருடைய சித்தத்தின்படி கேட்டால் அவர் நமக்கு செவி கொடுப்பார் என்று நாம் அவரை பற்றி நாம் கொண்டிருக்கிற தைரியம் அல்லவா? அப்ப அவருடைய சித்தத்தின்படி கேட்கிற ஒரு ஜெபம் இல்லை அப்படின்னா பிசாசனுடைய இச்சை, பிசாசனுடைய நோக்கம் ஒருவன் சாக வேண்டும், ஒருவன் அழிய வேண்டும், ஒருவனுடைய பெயர் கெடுக்கப்பட வேண்டும், ஒருவனை குற்றப்படுத்த வேண்டும் என்று உனக்குள்ளால என்ன ஸ்பிரிட் இருக்கிறது? சபையே, உனக்குள்ள என்ன ஆவி இருக்கிறது? ஒருவருக்கு ஒருவர் விரோதமாய் பேசாதிருங்கள் என்று வேதம் சொல்லுகிறது அல்லவா? அவர்கள் யார் என்றால் என்னை குற்றப்படுத்த நீ யார்? who are you என்று ஆண்டவர் கேட்கிறார். யார்? உனக்குள்ள இருக்கிற இச்சை அல்லவா? உனக்குள்ள இருக்கிற அந்த போர் செய்கிற ஆவிகள் அல்லவா? உன்னை ஆவிக்குள்ள வாழ்க்கையில வளர விடாதபடி சத்துரு உனக்குள்ளே வந்து விட்டான் அல்லவா? பிசாசு உன்னை அலைகழிக்கிறான் அல்லவா? உன் வாழ்க்கை சமாதானத்தை கெடுத்துட்டான் இல்லையா? நீ ஜெபம் பண்ணி பார், உன் ஜெபம் கேட்கப்படவில்லை. why? உன் ஜெபத்துக்கு பதில் இல்லை. why? உன் ஜெபத்துக்கு பதில் இல்லை. why? ஆண்டவர் கேட்கிறார், என்னத்துக்காக உன் ஜெபத்துக்கு இதுவரைக்கும் உனக்கு பதில் கிடைக்கவில்லை? நீ ஜெபித்து எதை பெற்றிருக்கிறாய்? நீ ஜெபித்து எதை பெற்றிருக்கிறாய்? ஆனால் நான் ஜெபித்து லட்சக்கணக்கான ஆசீர்வாதங்களை பெற்றிருக்கிறேன், ஆயிரக்கணக்கான நன்மைகளை பெற்றிருக்கிறேன். நான் ஜெபித்து அநேகர் அற்புதமாய் இருக்கிறார்கள், அநேகர் சுகம் கிடைத்திருக்கு, அநேகர் விடுதலை கிடைத்திருக்கிறார்கள், அநேகர் இந்த சபையில் நின்று இன்றைக்கு உட்கார்ந்து கொண்டிருக்கிறீர்கள். இந்த ஜெபத்தினால் அநேகர் விடுதலை பெற்றிருக்கிறீர்கள், அநேகர் சுகம் பெற்றிருக்கிறீர்கள். நீங்கள் வளர்ந்திருக்கிறீர்கள் என்றால் இந்த செய்தியின் மூலம் வளர்ந்திருக்கிறீர்கள். நீங்கள் வாழ்கிறீர்கள் என்றால் இந்த செய்தியினுடைய வார்த்தை ஆலோசனையின்படி நீங்கள் வாழ்கிறீர்கள். இந்த ஜெபத்தினால் பெற்றவர்கள் ஆசீர்வாதங்கள் ஏராளம் மனிதர்களாக இருக்கிறார்கள். ஆனால் இந்த ஜெபத்துக்கு தேவன் எத்தனை பதிலை கொடுக்கிறார்? நான் கேட்கிறது எல்லாத்தையும் ஆண்டவர் கொடுக்கிறார். ஏனென்றால் என் ஜெபம் மாம்சத்துக்குரிய ஜெபம் அல்ல, இச்சைக்குரிய ஜெபம் அல்ல. என்னுடைய ஜெபம் என் சுயநலத்துக்கான ஜெபம் அல்ல. என் விண்ணப்பம் என்னை குறித்ததான விண்ணப்பம் அல்ல. என்னுடைய விண்ணப்பம் என்னை சார்ந்ததாக அல்ல. என்னுடைய விண்ணப்பம் பிறருக்கான விண்ணப்பம். என்னுடைய ஜெபம் பிறருக்கான ஜெபம். என்னுடைய ஆசை பிறருக்கானது. என்னுடைய வேண்டுதல் பிறருக்கானது. என்னுடைய உபவாசம் பிறருக்கானது. என்னுடைய பிரசங்கம் தேவன் அநேகரை ரட்சிக்கப்பட வேண்டும், அநேகர் தேவனை அறிய வேண்டும். அந்த விசுவாசம், அந்த தைரியம் நீங்கள் எதை கேட்டாலும் அவருடைய சித்தத்தின்படி கர்த்தர் எனக்கு கொடுப்பார் என்று நீங்கள் ஜெபிக்க வேண்டும். அதை தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். அதை தான் ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். பிரியமானவர்களே, ஜெபங்கள் எப்படி இருக்கிறது? பிறரை குற்றப்படுத்துகிற ஆவி. என்னாகமம் 12ஆம் அதிகாரத்திலே 1வது வசனத்திலே 1 நீங்கள் 15 வரைக்கும் நீங்கள் வாசிப்பீர்களானால் அங்கே பார்க்கிறோம், ஒரு குற்றப்படுத்துகிற ஆவி அங்கே செயல்படுகிறதை பார்க்கிறோம். என்னாகமத்தின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை எடுத்து வாசிங்கள். எத்தியோப்பியா தேசத்து ஸ்திரீயை மோசே விவாகம் பண்ணியிருந்தபடியினால் மிரியாமும் ஆரோனும் அவன் விவாகம் பண்ணின எத்தியோப்பியா தேசத்து ஸ்திரீ நிமித்தம் அவனுக்கு விரோதமாய் பேசி, பாருங்க, மோசே கானான் தேசத்திலிருந்து வர வழியில எத்தியோப்பிய பெண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறாரு. கல்யாணம் பண்ணனுடைய மோசேக்கு விரோதமா தன் சொந்த சகோதரி மிரியாம், தன் சொந்த சகோதரன் ஆரோன் 2 பேரும் சபை பேசல, சமுதாயம் பேசல. ஆனா இன்னைக்கு உன்னை குறித்து யார் பேசுறாங்க தெரியுமா? உன்னை குறித்து உன் சொந்த பந்தம், உன் உறவுகள், உன் குடும்பம் உன் விரோதமாய் பேசுகிறது, தவறாய் பேசுகிறது, தவறான காரியத்தை பேசுகிறார்கள். கர்த்தர் அறிவார். நீ எதை பேசினாலும் அதை நீ கணக்கு கொடுக்கணும். நீ எதை விதைத்தாயோ நீ அதை அறுப்பாய். ஆண்டவர் சொல்றாரு, மோசேக்கு விரோதமா பேசிட்டாங்க, மோசேயை குற்றப்படுத்திட்டாங்க, திருமணத்தின் நிமித்தம் அவரை குற்றப்படுத்திட்டாங்க. கர்த்தர் மோசேயை கொண்டு மாத்திரம் பேசினாரோ, எங்களை கொண்டு பேசினது இல்லையோ. இப்ப இவங்க என்ன செய்யறாங்கன்னா 2 பேருமே தங்களை பெரிய தேவ மனிதராய் தங்களை தாங்களே அவர்கள் காட்டிக் கொள்ளுகிறார்கள். சொல்றாரு, மோசே கொண்டா கர்த்தர் பேசினார், எங்களை கொண்டு பேசலையா? எங்களை கொண்டு ஆண்டவர் அற்புதம் செய்யலையா? அப்ப மோசே தான் பெரிய ஆளா? அப்ப அவன் தப்பு பண்ணிட்டானே அப்படின்னு தன் சொந்த சகோதரனை விரோதமாய் பேசுகிறார்கள்.
மோசேயானவன் பூமியில் உள்ள சகல மனிதர்களில் மிகுந்த சாந்த குணமுள்ளவன். சடுதியில் கர்த்தர் மோசே ஆரோனை மிரியாமை நோக்கி, நீங்கள் 3 பேர் ஆசாரிப்பு கூடாரத்துக்கு நாளை புறப்பட்டு வாருங்கள். 3 பேரும் போனாங்க. கர்த்தர் மேகத்துணியில் இறங்கி கூடாரவாசல் என்று ஆரோனை மிரியாமை கூப்பிட்டார். அவர் இருவரும் போனார்கள். அப்பொழுது அவர் என் வார்த்தைகளை கேளுங்கள். ஆண்டவர் மோசே கிட்ட இல்ல, மிரியாம் கிட்டையும் ஆரோன் கிட்டையும் பேசுறாரு. என் வார்த்தை கேளுங்க. உங்களுக்குள்ள ஒருவர் தீர்க்கதரிசியா இருந்தால் கர்த்தராகிய நான் தரிசனத்திலே அவனை வெளிப்படுத்தி சொப்பனத்திலே அவனோடு பேசுவேன். கவனிங்க, நல்ல பைபிளை படிக்கணும். இப்ப ஆண்டவர் சொல்றாரு, நீ தேவ மனுஷன் தான்பா, நீ ஊழியக்காரன் தான், நீ தீர்க்கதரிசி தான், நான் ஏத்துக்கிறேன். ஆனா அந்த தீர்க்கதரிசியாகி உனக்கு கூட நான் எப்படி பேசுறேன்னா சொப்பனத்தின் மூலமா தான் என்ன நான் வெளிப்படுத்துறேன், சொப்பனத்தின் மூலமா தான் நான் உங்ககிட்ட பேசுறேன். ஆனால் என் தாசனாகிய மோசே அப்படிப்பட்டவனல்ல, என் வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவன். நான் அவனோடு உன்கிட்ட பேசுற மாதிரி உன்கிட்ட மறைபொருளா சொப்பனத்துல பேசினேன். ஆனா மோசே கிட்ட நான் மறைபொருளாய் அல்ல, முகமுகமாய் பிரத்யட்சமாய் பேசினேன். கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. எப்பா, நீ உன்னை நியாயப்படுத்துற கர்த்தர் என்கிட்ட பேசினார், நான் பேசுறேன் தான். ஆனா அவங்ககிட்ட மறைமுகமா பேசினேன், சொப்பனத்துல பேசினேன். ஆனா மோசே கிட்ட நான் மறைமுகமாக அல்ல, சொப்பனத்தின் மூலமா அல்ல, அப்படி பக்கத்துல உட்கார்ந்து 2 பேரும் உட்கார்ந்து விவாதிக்கிற மாதிரி மறைமுகமாய் அல்ல, முகமுகமாய் பிரத்யட்சமாய் பேசினேன். அவன் கர்த்தரின் சாயலை காண்கிறவன். இப்படி இருக்க என் தாசனாகிய மோசேக்கு விரோதமாய் பேச உங்களுக்கு பயம் இல்லாமல் போனது என்ன? அப்பொழுது கர்த்தருடைய கோபம் அவர்கள் மேல் மூண்டி ஆண்டவர் அவங்க மேல கோபப்பட்டார். மேகத்தை விட்டு நீங்கி மிரியாம் உறைந்த மலையின் வெண்குஷ்டத்தை போலானால். ஆரோன் மிரியாமை பார்த்து குஷ்டரோகியா இருந்தார். குஷ்டரோகியர் கண்டு ஆரோன் மோசே நோக்கி, ஓ ஆண்டவனே, எங்கள் புத்தியினமாய் செய்த பாவத்தை எங்கள் மேல் சுமத்தாதிரும். கவனிங்க, ஒருவனுக்கு விரோதமாய் நீங்கள் பேசினால், ஒரு விரோதமாய் குற்றப்படுத்தினால் உங்களுக்கு வெண்குஷ்டம், உங்களுக்கு நோய் வர ஆரம்பிச்சிடும். எந்த வாய் பிறருக்கு விரோதமாய் பேசுகிறதோ, பிறருக்கு விரோதமாய் குற்றப்படுத்துகிறாரோ, தேவ ஊழியக்காரனை குறித்து ஒரு வாய் நாவு பேசியிருந்தால் அந்த நாவை பேச ஆண்டவர் 1000 நாவுகளை ஏற்படுத்துவார். நீ தேவ ஊழியக்காரன் விரோதமா பேசுறத உன்னை ஆண்டவர் சும்மா விட மாட்டார். ஏன்னா அவருடைய பணியை செய்கிறவர்கள், அவருடைய ஊழியத்தை செய்கிறவர்கள், எவ்வளவு துன்பங்கள், எவ்வளவு பாடுகள், எவ்வளவு துயரங்கள், எவ்வளவுமான மோசமான சொற்கள் எங்கள் மேல் வீசப்படுகிறது. ஆனாலும் அவைகளை தாங்கி சுமந்து வேதனையோடு இந்த ஊழியத்தை நாங்கள் செய்கிறோம் என்றால், பசி பட்டினி உபத்திரவத்திலே செய்கிறோம் என்றால் கர்த்தர் அதை காண்கிறார். ஆனால் உங்களுக்கு தேவனுக்கு விரோதமாக, மோசேக்கு விரோதமாக அவர்கள் பேசினார்கள். நடந்தது என்ன தெரியுமா? அவருடைய சகோதரிக்கு குஷ்டரோகம் வந்தது. இப்ப சொல்றான், ஆரோன் போய் நேரா ஆண்டவர்கிட்ட போகல, மோசே கிட்ட போய் ஓ ஆண்டவனேன்றான். ஆண்டவரே, என் ஆண்டவனே, ஆண்டு பார்க்கிற ஆண்டவனே, எனக்காக வேண்டிக்கொள். நீ தேவ ஊழியக்காரனுக்கு விரோதமா நீ பேசுறன்னா நீ படுத்த படுக்கையாயிடுவே, நீ வியாதியில படுத்துருவே. உன்னை காப்பாத்துறது யாரும் முடியாது. உங்க அப்பா யார் வந்தாலும் உன்னை காப்பாற்ற முடியாது, மருத்துவர்களால் முடியாது. ஆனால் எந்த ஊழியக்காரனை நீ விரோதமா பேசுறியோ அந்த ஊழியக்காரன் வந்து ஜெபம் பண்ணாதான் உன் வியாதி சுகமாகும். அந்த ஊழியக்காரன் வந்து உன்னை ஆசீர்வதிச்சாதான் உன் வாழ்க்கை வளம் பெறும். அப்பதான் உனக்கு ஆசீர்வாதம் வரும். இங்க இவங்க சொல்றாங்க, ஆண்டவரே, என்னுடைய சகோதரி இப்படி குஷ்டரோகி ஆயிட்டாளே. ஆண்டவர் கிட்ட மோசே கெஞ்சுறார். மோசே கர்த்தரை நோக்கி, தேவனே, அவனை குணமாக்கும் என்று கெஞ்சினான். கர்த்தர் மோசே நோக்கி, அவன் தகப்பன் அவன் முகத்தில் காரி துப்பினது உண்டானால் அவள் 7 நாள் வெட்கப்பட வேண்டும் அல்லவா? அவர் சொல்றாரு, ஒருவேளை ஒரு தகப்பன் எல்லாரும் முன்னாடி துப்புனா அவளுக்கு வெக்கம் வந்துடும் இல்லையா? வெக்கப்பட்டு கொஞ்ச நாள் ஒளிஞ்சிருவார் இல்லையா? பழங்காலத்துல, பண்டைய காலத்துல இருந்த ஒரு பழக்கம் என்ன, ஒரு அடிமைத்தனம் என்ன, ஒரு தண்டனை என்ன? ஒருவன் தவறு செய்தால் எல்லாரும் முன்னாடி காரி துப்பி அவன் முகத்திலே துப்பும் பொழுது அவன் வெக்கப்பட்டு கொஞ்ச நாள் அவன் தலைமறைவாக மாறிவிடுவான். அதே போலதான் இந்த மிரியாம் உடைய அப்பா மூஞ்சில் துப்புனா இவ எப்படி வெக்கப்படுவாளோ அதே மாதிரி 7 நாள் இவளை பாளையத்துக்கு புறம்பே இவள் வெக்கப்பட வேண்டும், வேதனைப்பட வேண்டும். பாளையத்துக்கு புறம்பே இவளை நீக்குங்கள், 7 நாளுக்கு பிறகு சேர்த்துக் கொள்ளுங்கள் என்று ஆண்டவர் தண்டனை கொடுத்தார். குஷ்டரோகம் மட்டுமல்ல, தேவனுடைய ஊழியக்காரருக்கு விரோதமாய், கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய், ஏன் எந்த மனுஷனுக்கு விரோதமாய்
நீ தேவையில்லாத வார்த்தைகளை பேசினால், தேவையில்லாத காரியங்களை நீ பேசினால், நீ குற்றப்படுத்தினால், மிரியாமுக்கு வந்த அதே வாழ்க்கை உனக்கு வரும். மிரியாமுக்கு வந்த அதே குஷ்டரோகம், அதே நோய். இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுவார், புதிய ஏற்பாட்டு காலத்திலே ஆண்டவர் மன்னிக்கிறார். இல்லை, அவன் செய்கைக்கு தக்க ஒரு பலனை ஆண்டவர் கொண்டு வருவார். மனுஷன் எதை விதைக்கிறானோ அதை அறுப்பான் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகையால் நீ குற்றப்படுத்தினாய், கர்த்தரும் உன்னை குற்றவாளியாய் தீர்ப்பார். நீ யாரை நீ அவமானப்படுத்துகிறாயோ நீயும் அவமானப்படுத்தப்படுவாய். நீ விதைக்கிறதை அறுப்பாய். நீ குற்றப்படுத்தினால், நீ 4 பேரை குற்றப்படுத்தின 40 பேர் உன்மேல் குற்றப்படுத்துவார்கள். மிரியாமை குற்றப்படுத்தினார்கள். மிரியாம் மோசே குற்றப்படுத்தினாள். ஆண்டவர் 7 நாள் அவளை வெளியே, பாளையத்துக்கு வெளியே. இன்னை ஏன் சபையை விட்டு வெளியே போய்விடுகிறார்கள்? சபையிலே ஏன் வெளியே போய்விடுகிறார்கள்? குற்றப்படுத்துகிற ஆவி, ஏதோ ஒரு தவறு செய்த ஆவி. அவர்களால் இங்கே உட்கார்ந்து பிரசங்கத்தை கேட்க முடியவில்லை, சத்தியத்தை கேட்க முடியவில்லை, உபதேசத்தை கேட்க முடியவில்லை. காரணம், அவர்கள் செய்த தவறு அவர்களை வாட்டி வதைத்துக் கொண்டிருக்கிறது. அவர்கள் செய்கிற பாவம் அவரை குற்றப்படுத்துகிறது, அவருடைய மனசாட்சி விரோதமாய் பேசுகிறது. அவர்களால் இங்கே உட்கார முடியவில்லை, பரிசுத்தத்துக்கு நேராக அவர்களால் அமர முடியவில்லை. அவர்கள் ஆகையால் வெளியே போய் பிறரை குற்றப்படுத்துகிற ஆவிகள், பிறரை குற்றப்படுத்துகிற ஆவிகள். யாரை வேண்டுமானாலும் நீ குற்றப்படுத்தலாம். ஆனால் ஒரு நாள் நியாய தீர்ப்பு நாட்களிலே உன்னை ஆண்டவர் நியாயம் விசாரிப்பார் என்று நீ நன்றாக புரிந்து கொள். வேதம் சொல்லுகிறது, யாக்கோபு 4ஆம் அதிகாரத்திலே, யுத்தங்களும் சண்டைகளும் உங்களால் எதனால் வருகிறது? உங்களுடைய இச்சைகளில் போர் செய்கிற ஆவிகள் அல்லவா? அப்படியானால் இதுல என்னென்ன வருது? இச்சை வந்துருச்சுன்னா சண்டை வரும், யுத்தம் வரும், கோபம் வரும், எரிச்சல் வரும், பொறாமை வரும், குற்றப்படுத்துகிற ஆவி வரும், ஏவலப்படுத்துகிற ஆவி வரும். ஓ, இப்படி பலதரப்பட்ட ஆவிகள் உனக்குள்ளாக பூந்துரும். அப்ப சாத்தானுக்கு நீ இடம் கொடுத்தன்னா காலப்போக்கில் உன்னுடைய அவைகளிலே போர் செய்கிற இச்சைகளினால நீ தேவனை விட்டு விலகி விடுவாய். தேவனுடைய நீ எவ்வளோ ஜெபித்தாலும் உன் ஜெபத்துக்கு ஆண்டவர் பதில் கொடுக்கலையே. நீ எவ்வளோ யுத்தம் செஞ்சு, நீ எவ்வளோ போராடியும் நீ ஜெயிக்க முடியலையே. ஆண்டவருடைய சமூகத்தில் நீ ஜெபித்து உன்னுடைய விண்ணப்பத்துக்கு ஆண்டவர் பதில் கொடுக்க முடியலையே. விசுவாசத்தை பத்தி நீ பேசுவ, ஆனா விசுவாசத்தின்படி உன்னால வாழ முடியாது ஐயா. நீ ஜெபித்து எனக்கு ஆண்டவர் கொடுத்தாருன்னு ஒரு வார்த்தையை சொல்லு, எனக்கு கர்த்தர் கொடுத்தாருன்னு சொல்லு. நான் சொல்லுவேன், என்னை சார்ந்தது, என்னை சுற்றி கிடக்கிறது, பார்க்கிறது, கிடக்கிறது எல்லாமே என் கர்த்தர் எனக்கு கொடுத்தார். எனக்கு கர்த்தர் கொடுத்தார், எனக்கு கர்த்தர் கொடுத்தார். நான் சுத்தி சுத்தி பார்க்கறது எல்லாமே எனக்கு கர்த்தர் கொடுத்தார், மனுஷன் கொடுக்கல. நான் ஜெபம் பண்ணி எனக்கு ஆண்டவர் ஒவ்வொன்றையும், ஒரு ஃபேனா இருக்கட்டும், ஒரு ஏசியா இருக்கட்டும், ஒரு மைக்கா இருக்கட்டும், ஒரு கார்பெட்டா இருக்கட்டும், எதுவா இருக்கட்டும், என் தேவன் எனக்கு கொடுத்தது. எதுவானாலும் என் தேவன் எனக்கு கொடுத்தது. நான் ஜெபிக்கிறதை கர்த்தர் கொடுக்கிறார், நான் ஜெபித்ததை ஆண்டவர் கொடுக்கிறார். ஓ, வேதம் சொல்லுகிறது, உன்னுடைய ஜெபம் தேவ சித்தத்தின்படி இருக்க வேண்டும். உனக்கு விரோதமாக போர் செய்கிற இச்சைகளை நீ மேற்கொள்ள வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. அப்படியானால் இந்த மாம்ச இச்சைகளை விட்டு நீ என்ன செய்யப்பட வேண்டும்? நீ விலக வேண்டும் என்று ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லுகிறார். ரோமர் 14ஆம் அதிகாரம் 12 10 இருந்து வாசிங்க. ரோமர் 14ஆம் அதிகாரம் 10 இருந்து வாசிங்க. எடுத்தவர்கள் வாசிங்கள். இப்படி இருக்க நீ உன் சகோதரனை குற்றவாளி என்று தீர்க்கிறதினால் நீ உன் சகோதரனை அற்பமாய் எண்ணுகிறது என்ன? உன் சகோதரனை குற்றவாளியை தீர்க்கிறாய், அற்பமாய் எண்ணுகிறாய். நாம் எல்லோரும் கிறிஸ்துவினுடைய நியாயாசனத்திற்கு முன்பாக நியாயாசனத்திலே நியாய தீர்ப்பிலே நிப்போம். அந்தபடி முழங்கால் யாவும் எனக்கு முன்பாக. அடுத்த வசனம் வாசிங்க. ஆதலால் நம்மில் ஒவ்வொருவனும் தன்னை குறித்து தேவனுக்கு கணக்கு ஒப்பிப்பான். ஒவ்வொருத்தரும் கர்த்தருக்கு கணக்கு ஒப்பிக்கணும். ஒவ்வொருத்தவங்களும் நீ செஞ்சது இன்னைக்கு வேணா பாஸ்டருக்கு மறைக்கலாம், இன்னைக்கு வேணா வேற யாரும் தெரியலன்னு நினைக்கலாம். நியாய தீர்ப்பு நாட்களிலே நீ செஞ்சதை ஆண்டவர் உனக்கு வெளிப்படுத்த ஆரம்பிப்பார். நீ அதை கணக்கு கொடுத்தே ஆக வேண்டும். நீ செய்ததை நீ கணக்கு கொடுத்தே ஆக வேண்டும். அப்படியானால் ஆண்டவர் சொல்லுகிறார், என்ன சொல்றாரு? நீ எதை விதைக்கிறாயோ அதை அறுப்பாய், அதையே நீ அறுப்பாய். பிரியமானவர்களே, வேதம் சொல்லுகிறது. அப்படியானால் மத்தேயு 15ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்திலிருந்து எடுத்தொரு வாசித்து பாருங்கள். மத்தேயு 15:18 வாசிங்க, 15 வாசிங்க.
மத்தேயு 15ஆம் அதிகாரம் 18ல இருந்து வாசிங்க. வாயிலிருந்து புறப்படுகிறது இருதயத்திலிருந்து புறப்பட்டு வரும். இந்த பாருங்க, வாயிலிருந்து வர்றது எங்க இருந்து வருதுன்னா டைரக்டா எங்க இருந்து வருதா? இருதயத்திலிருந்து வருது. வாய் திறந்து நீங்க சொல்றீங்க பாருங்க, அது எங்க இருந்து வருதுன்னா இருதயத்திலிருந்து வருது. அவைகளே மனுஷனை தீட்டுப்படுது. எது தீட்டுப்படுத்துமா? வாயிலிருந்து வருது. அது என்னன்னாவா? படிங்க. எப்படியெனில் இருதயத்திலிருந்து பொல்லாத சிந்தனைகள். நல்ல கவனிங்க, பொல்லாத சிந்தனை. பாருங்க, பொல்லாத சிந்தனை. உங்கள் சிந்தனை சரியாக இல்லை. உங்கள் சிந்தனை சரியாக இருந்தால் உங்களுடைய வாழ்க்கை சரியாக இருந்திருக்கும். உங்கள் வாழ்க்கை சரியா இருந்தால் உங்களுக்கு வாழ்க்கை இந்த உலகத்துல ஆசீர்வாதமாய் நீங்கள் இருந்திருக்கலாம். உங்களுக்கு பொல்லாத சிந்தனைகள், பிறரை குறித்ததான தவறான எண்ணங்கள், பிறரை குறித்ததான குற்றப்படுத்துகிற ஆவிகள், பிறரை குறித்ததான ஏளனமான காரியங்கள். உன் வாழ்க்கை நாரி கிடக்குது, ஆனா நீ இன்னொருத்தனை பத்தி பேசுவேன். உன் வாழ்க்கையை பத்தி திறந்து பார்த்தா சீல் வழிஞ்சிட்டு, ஆனா நீ இன்னொருத்தனை பத்தி பேசுவேன். உன் வாழ்க்கை சரி கிடையாது, நீ போய் யாரை பத்தி நீ பேச போற? பொல்லாத சிந்தனைகள். அடுத்தது கொலைபாதங்கள், விபச்சாரம், வேசித்தனம், களவுகள், பொய் சாட்சி. பாருங்க, பொய் சாட்சி, தூஷணம், விபச்சாரம் புறப்பட்டு வரும். இவைகளே மனுஷனை தீட்டுப்படுத்தும். இததான் ஆண்டவர் சொல்றாரு, மனுஷனை தீட்டுப்படுத்தும். இதுதான் வாயிலிருந்து வர்றது. இதெல்லாம் மனுஷனை தீட்டுப்படுத்தும். காரணம், உங்கள் அவைகளில் போர் செய்கிற இச்சைகள், மாம்ச இச்சைகள். இன்னைக்கு உங்களுக்குள்ள மாம்ச இச்சைகள் அவைகளிலே போர் செய்கிறதா? பிறர் பொறாமைப்படுகிறீர்களா? பிறர் குற்றப்படுத்துகிறீர்களா? பிறர் குறித்து நீங்கள் நியாயம் தீர்க்கிறீர்களா? இது எல்லாத்தையும் சேர்த்து உனக்கு ஆண்டவர் நியாயம் தீர்ப்பான். மிரியாம் சொன்னா, விரோதமா பேசினா, என்ன இவர் பெரிய ஆளா, இவர்கிட்ட தான் கர்த்தர் பேசுவாரான்னு கர்த்தர் சொன்னாரு. ஆம், அவர்கிட்ட தான் பேசுவேன்றார் ஆண்டவர். ஆண்டவர் என்ன சொன்னாரு? உங்கள்கிட்ட சொப்பனத்துல பேசினா, அவர்கிட்ட முகமுகமா பேசுவார். அவர் வேற, நீங்க வேற தான் ஆண்டவர். இவர் என்ன பெரிய ஆளா? அவர் பெரிய ஆளு தான் அப்படின்னு ஆண்டவரே சொன்னாரு. மிரியாம், அவர் பெரிய ஆளு தான். நானே சொல்றேன், அவர் பெரிய ஆளு தான். ஆரோன், அவர் பெரிய ஆளு தான். உங்ககிட்ட நான் வந்து நேரா பேசலப்பா, மறைமுகமா பேசினேன். அவர்கிட்ட நேரடியா பேசினேன். உங்ககிட்ட சொப்பனத்தின் மூலமா நான் உங்ககிட்ட வெளிப்பட்டேன், அவர்கிட்ட வெளிப்படையாவே வெளிப்பட்டேன். கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துகிறோம். கரங்களை தட்டி. ஏன்னா உங்களுடைய அவைகளில் போர், இச்சை என்கிற போர், பொறாமை என்கிற போர், கோபம் என்கிற போர், இது உங்களுக்குள்ளாக வேலை செய்கிறது. ஆனா மோசேக்கு அது இல்லையே. மோசேக்கு அது இல்லையே. தவறாக நீ ஊழியக்காரங்களே மற்றவங்களை குறித்து தவறா பேசிக் கொண்டிருக்கிறார்களே. நீங்க அவங்களுடைய குடும்பத்திலே எவ்வளவு காரியங்கள் இருக்குது, தவறாக பேசிக் கொண்டிருக்கிறார்களே. இல்ல சபையில எத்தனை பேர் தவறாக. உங்கள் வாய்க்கு தவறானதை பாவத்துக்கு ஒப்புக்கூடாதிருங்கள். உங்கள் அவைகளில் போர் செய்வதற்கு இச்சைகளுக்கு நீங்க அனுமதிக்காதிருங்கள். உலகத்தில் உள்ளவர்களை நீங்க நேசிக்காதிருங்கள். உலக சிநேக தேவனுக்கு விரோதமாய் நீங்க உலகத்தை நேசிட்டீங்கன்னா ஆண்டவருக்கு நீங்க பகைஞரா மாறி விடுகிறீர்கள். ஆண்டவர் விரோதிகளாய் நீங்கள் மாறி விடுகிறீர்கள். ஆண்டவர் விட்டு வழி விலகி போய் விடுகிறீர்கள். பிரியமானவர்களே, உங்களுக்குள்ளாக நீங்க எவ்வளவு ஜெபம் பண்ணாலும் உங்கள் வாழ்க்கை மாறலைன்னா உங்கள் ஜெபத்துக்கு பலன் இல்லை, உங்கள் ஜெபத்துக்கு பதில் இல்லை, உங்கள் ஜெபம் கேட்கப்படாது. ஆனால் நீங்கள் உங்கள் அவைகளுக்கு விரோதமாய் யுத்தம் செய்கிற போர் இச்சைகளை நீங்கள் விட்டு விலகும் பொழுது ஆண்டவர் சொல்றாரு, உன்னை தீட்டுப்படுத்தாத காரியங்கள் உன்னை அணுகாதபடிக்கு நான் காப்பேன், உன்னை நான் ஆசீர்வதிப்பேன், உன்னை நான் கனம் பண்ணுவேன், உன்னை நான் ஏற்ற காலத்தில் உயர்த்துவேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். உடைய வாழ்க்கையில யாக்கோபு 4ஆம் அதிகாரத்தை நீ முழுசா படிச்சு பாருங்க. அதுல எல்லாமே ஆண்டவர் அங்கே எல்லாமே எழுதப்பட்டிருக்கிறது. ஒரு மனிதன் எப்படி இருக்க வேண்டும், யுத்தம் எதனால் வருகிறது, சண்டைகள் எதனால் வருகிறது, கசப்புகள் எதனால் வருகிறது, கோபங்கள் எதனால் வருகிறது. பிசாசுக்கு நீங்கள் இடம் கொடுக்கிறீர்கள். பிசாசு எப்படி வருவான்? 3வது மனுஷன் மூலமா வருவான். அவனுடைய பேச்சுக்கு நீங்க இடம் கொடுக்கும் பொழுது மெல்ல மெல்ல நீங்கள் தேவனை விட்டு விலகி விடுவீர்கள். பரிசுத்த ஆவியில நீ நிரம்பி ஜெபிக்கிறது பெருசு இல்லை. நீ ஒயிட் ட்ரெஸ் போட்டு நான் பரிசுத்த நீ காட்டாத. உன் வாழ்க்கையில, உன் பேச்சில, உன் கிரியையில, உன் நடையில, உன் உடையில, உன் எண்ணத்துல நீ தேவனுக்கு பிரியமா வாழ்ந்து காட்டு. அவன் கிரியைக்கு தக்க பலன் என்னோடு கூட வருகிறது. நீ நியாயம் தீர்க்கிறது உனக்கு எந்த ரைட்ஸும் கிடையாது. நீ வந்து நியாயாதிபதி கிடையாது. ஒரு நாள் வரும் எல்லாரும் அவள் தான் நியாயம், ஒன்றையும் அவள் தான் நியாயம் தீர்க்க போறான். நீ யாரையும் நியாயம் தீர்க்கிறதுக்கு நீ ஒன்றும் பெரிய ஜட்ஜி கிடையாது.
குற்றப்படுத்துகிற ஆவிகள், உங்கள் அவயங்களில் போர் செய்கிற ஆவிகள், உங்கள் அவயங்களுக்கு விரோதமாய் எழும்புகிற இந்த ஆவிகளை நீங்கள் மேற்கொள்ள வேண்டும். உங்களுக்குள் கசப்பு வருகிறது என்றால் அந்த ஆவியை மேற்கொள்ள வேண்டும். கோபம் வருகிறது என்றால் ஆவியை மேற்கொள்ள வேண்டும். எரிச்சல் வருகிறது என்றால் அதை ஆவியை மேற்கொள்ள வேண்டும். குற்றப்படுத்துகிற ஆவி இருக்கிறது என்றால் பிறரை குறித்து அவதூறு பேசுகிற அன்று சொல்றார், நியாயத்தீர்ப்பு நாளில அவனவன் கர்த்தருக்கு முன்பாக நியாயத்தீர்ப்பு நாளில பேசினவைகளை நீ கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். நீ கணக்கு ஒப்பிக்க வேண்டும். அப்படி நீ கணக்கு ஒப்பிக்க, கட்டாயமா நீ கணக்கு ஒப்பிக்க வேண்டும். பிரியமானவர்களே, வாழ்க்கையில யாக்கோபு 4 அதிகாரத்தில் சொல்லப்பட்ட வசனத்தின்படி அவைகளில் போர் செய்கிற இச்சைகள் ஜபத்தினால், வேத வசனத்தினால், பரிசுத்தத்தினால், ஆவியானுடைய துணை கொண்டு, ஆவியானுடைய ஒத்தாசை கொண்டு நீங்கள் மேற்கொள்ள வேண்டும். நீங்கள் ஜெயிக்க வேண்டும். நீங்கள் ஜெயிக்க பிறந்தவர்கள். இயேசு ரத்தத்தினால் நீங்கள் ஜெயிக்க வேண்டும். இயேசுவின் நாமத்தினால் நீங்கள் ஜெயிக்க வேண்டும். எத்தனை பேர் சுவாசிக்கிறீர்கள்? எத்தனை பேர் சுவாசிக்கிறீர்கள்? எத்தனை பேர் சுவாசிக்கிறீர்கள்? கர்த்தர் உங்களை ஜெயிக்கிறவர்களாய் மாற்றுவார். போர் இச்சைகளை மேற்கொள்ளுங்கள். பவுலை போல நிர்பந்தமான மனுஷன் கர்த்தர் என்னை விடுதலையாக்கினார். நம்மளை ஆண்டவர் விடுதலையாக்கியிருக்கிறார். உலகத்திலிருந்து தூக்கி எடுத்திருக்கிறார். உளையான சேற்றிலிருந்து தூக்கி எடுத்திருக்கிறார். மறுபடியும் நம்முடைய அவயங்களில் போர் செய்கிற இச்சைக்கு நாம் இடம் கொடாதபடி நம்மை பாதுகாத்து கர்த்தருக்குள் வளருவோம். நம்முடைய ஜெபம் உண்மையான ஜெபமானால் நம்முடைய ஜெபத்தை கர்த்தர் கேட்பார். நீங்கள் கசப்பும் பாவமும் குறைவுள்ளவர்களும் அசுத்த உள்ளவர்களாய் நீங்கள் வெள்ளை ட்ரெஸ் போட்டுக்கொண்டு நீங்கள் ஏமாத்துவர்களாய் இருந்தால் உங்கள் ஜெபம் கேட்கப்படாது. உங்கள் ஜெபத்துக்கு பலன் அளிக்கிறவர் கர்த்தர். உங்களுக்கு நியாயம் செய்கிறவர் மனுஷன் கிடையாது, கர்த்தர். உங்களுக்கு பரிந்து பேசுற மனுஷன் கிடையாது, கர்த்தர். உனக்கு உதவி செய்யறது மனுஷன் கிடையாது, கர்த்தர். உன்னை தாங்கிறது மனுஷன் கிடையாது, கர்த்தர். உனக்கு எல்லாவற்றுக்கும் எல்லாமா இருக்கிறவர் கர்த்தர். மனுஷனை நம்புவதை பார்க்கிலும் தேவனை பற்றுதலா இருப்பது நல்லது. யாரையும் நம்பாது. யாருக்கிட்டையும் உங்க பிரச்சனைகளை சொல்லாதீங்க. யாரையும் உங்களுடைய பர்சனல் நீங்க ஷேர் பண்ணாதீங்க. உங்கள் மேல் நீங்களே துப்பிக் கொள்ளுவதற்காக உங்களை உலகமே பேசட்டும், உலகமே உங்களை தவறாய் பேசட்டும், அதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டாம். அழைத்தவர் உண்மை உள்ளவர். அழைத்தவர் உண்மை உள்ளவர். நம்மை நடத்த போதுமானவர். இந்த செய்தியின்படி கர்த்தர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. God bless you. God bless you.